கண்கள் கலங்கி உலகம் முழுவதும் இருள் கவ்வியதாய் உணர்ந்த அந்த கணத்தில் உனக்கொரு மாபெரும் அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டுமே இது சாத்தியம். அந்த அதிர்ஷ்டம் இன்று உன் வாழ்வின் வாசலில் வந்து நிற்கிறது. ஏனென்றால் என் செல்லமே, நீ இனி ராஜயோகம் எனும் ஒளியை அடையப் போகிறாய். அந்த ஒளியின் வெம்மை என்னை உன் திசை நோக்கி இழுத்து வந்தது. உன் வாராகி தாய் உன்னை தேடி உன் ஆன்மாவின் குரலை கேட்டு இங்கு வந்து நிற்கிறாள். இந்த தருணத்தின் ஆழத்தை நீ முழுமையாய் உள்வாங்கிக் கொண்டால் உன் கண்ணீருக்கு காரணமான அதே விஷயம் இனி உனக்கு முடிவில்லா நன்மைகளை வாரி வழங்கப் போவதை நான் உனக்கு காட்டுவேன். எதற்காக உன் நெஞ்சம் உடைந்து போனதோ அதிலிருந்தே உன் மிகப்பெரிய எழுச்சி தொடங்கப் போகிறது. நீ வெட்கி தலைகுனிந்த இடத்தில் உன்னை வாழ்த்தக்கூடியோர் கூடுவார்கள். நீ உதவாக்கரை என்று ஒதுக்கப்பட்ட அதே மனிதர்கள் உன் முன்னே வந்து கைகட்டி நிற்பார்கள். இதுதான் ராஜயோகத்தின் வேகம். நீ கேட்காமலேயே உனக்கான மாற்றங்களை அது நிகழ்த்தி காட்டும். இந்த வாழ்க்கை எனும் பயணத்தில் நீ விழுந்த ஒவ்வொரு முள்கூரையும் நினைத்து இனி உன் மனசை அரிக்க விடாதே. உனக்கு வேதனை தந்தவர்கள் யாரும் அத்தகைய உயரத்தில் இல்லை என் கண்மணி. அவர்களிடம் உண்மையான வலிமை இருந்திருந்தால் வேறொரு உயிரை காயப்படுத்தும் தேவையே அவர்களுக்கு ஏற்பட்டிருக்காது. தனக்குள் ஒளியே இல்லாதவர்கள் பிறர் மீது நிழலை வீசி தங்களை பெரிதாய் நினைத்துக் கொள்கிறார்கள். அந்த நிழலை பார்த்து அவர்களை மாபெரும் சக்தியாய் நீ கற்பனை செய்து கொண்டாய். உன் அச்சமே அவர்களை அசுரர்களாக்கியது. உன் தயக்கமே அவர்களை ஆயுதமாக்கியது. இனி இந்த விளையாட்டுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஒரு கணம் சிந்தித்துப் பார். எத்தனை முறை உன் தூக்கத்தை கெடுத்திருக்கிறார்கள், எத்தனை முறை உன் புன்னகையை கொள்ளையெடுத்து இருக்கிறார்கள். இவை யாவற்றையும் ஒரு பொருட்டாகவே மதிக்காதவர்களுக்கு உன் மன அமைதியின் விலையை ஏன் நீ காட்ட வேண்டும்? நீ சராசரியான மகிழ்ச்சியோடு பெரும் புயல்கள் ஏதுமின்றி வாழ வேண்டியவன். ஆனால் நீயோ உன்னையே துன்பம்தான் விதி என்று நம்ப வைத்துக் கொண்டாய். வாழ்க்கை என்பதே சோதனைதானா என்ற கேள்வியோடு ஒவ்வொரு பொழுதையும் சுமையாக்கினாய். இறைவனிடம் கதி கேட்டு நிற்கும் உன் நிலை கண்டு இந்த தாயின் நெஞ்சம் துடிக்கிறது. ஆனால் இன்று அந்த பழைய பக்கங்களை கிழித்தெறிந்து விடு. உனக்கு காயங்களோ ஏமாற்றங்களோ துரோகங்களோ ஏதும் நடக்காத ஒரு புத்தம் புதிய பிறவியை இப்போதே தொடங்கு. உன் மனம் ஒரு வெள்ளைத்தாள். அதில் அச்சத்தின் மைக்கரை எதுவும் படியவில்லை. கடந்த காலத்தின் பிணிச்சுமைகள் கரைந்து போயின. இந்த தருணத்தில் நீ முழுமையாய் புதியவன். அந்த புத்துணர்ச்சியோடு என்னை நோக்கி முதல் அடி எடுத்து வை. இந்த வாராகி அம்மன் சொல்லும் ஒவ்வொரு எழுத்தும் உன் வருங்காலத்தின் சிற்பமாக மாறப்போவதை நீ விரைவில் உணர்வாய். இப்போது உனக்கான மிக முக்கியமான முதல் பணியை சொல்கிறேன். உன் ஆன்மாவை கடித்து குதறும் சில பற்களை அறுத்து விட வேண்டும். உறவுகள் என்ற பெயரில் உன் இரத்தத்தை உறிஞ்சும் ஒட்டுணிகளை உனது வாழ்க்கை மரத்திலிருந்து வெட்டி வீழ்த்த வேண்டும். சமூகம் சொல்லும் எப்படியும் பொறுத்துப்போ என்கிற முட்டாள்தனமான பாடத்தை முதலில் உன் அகராதியிலிருந்து தூக்கி எறி. எந்த உறவும் புனிதமானது அல்ல. எப்படிப்பட்ட உறவும் நீ அனுபவிக்கும் மன உளைச்சலை விட பெரியது அல்ல. எது தெய்வீகமானது? நீ ஒரு வார்த்தை சொல்லும் முன்பே உன் கண்ணீரின் உப்பை உணர்பவர்கள். நீ எந்த படுகுழியில் விழுந்தாலும் நான் இருக்கிறேன் என்று எந்த ஆர்ப்பாட்டமும் இன்றி நிழலாய் இருப்பவர்கள். உன் வெற்றியில் தலைக்கணம் கொள்ளாமல், உன் வீழ்ச்சியில் விலகி ஓடாமல் உன்னை அப்படியே ஏற்பவர்களே உண்மையான பொக்கிசங்கள். இதற்கு நேர்மாறாக உன் வழியில் ருசி காணும் ராட்சச உறவுகளை நீயே உன் மார்போடு அணைத்து உன் மூச்சை இறுக்கிக் கொள்கிறாயே என் தங்கமே. உன் முகத்தில் விழும் ஒவ்வொரு துளி நீரையும் ரசித்து பார்த்து இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படட்டும் என்று மனதுக்குள் கள்ளச்சிரிப்பு சிரிப்பவர்களை நீ இன்னும் நம்மால் என்று நம்புகிறாயே. இந்த நம்பிக்கையே உன்னை மீண்டும் மீண்டும் சிதைக்கும் முதல் ஆயுதம். இன்றே இப்போதே உனக்குள் இருந்து அந்த நஞ்சை வெளியேற்று. உன் துயரத்துக்கு காரணமான உன் தன்னம்பிக்கையை துளைத்த
உன் மன அமைதியை சூறையாடிய முகங்களிடமிருந்து ஒரு முடிவான விடை பெறுதலை நிகழ்த்து. அந்த முகம் எவ்வளவு நெருக்கமானதாக இருந்தாலும், இரத்த பாசமாக இருந்தாலும், வாழ்க்கையின் மிக பெரிய கருணை கொலையை நிகழ்த்தியவர்கள் அவர்களே. இந்த வாராகி தாய் உனக்குச் சொல்லும் ஆணை இது. உன் பாரத்தை முழுவதையும் என் தோளில் போட்டுவிட்டு நீ விடுதலையாகிவிடு. இவ்வளவு நாள் இத்தனை தியாகம் செய்து வளர்த்த பந்தம் இப்படி ஒரே நொடியில் விட்டு விலகுவதா என்று உன் மனம் கேட்கும் என்று அறிவேன். ஆனால் உண்மையை கேள், நீ வளர்த்தது பந்தமல்ல, உன் பலவீனத்தை சுற்றி பின்னப்பட்ட ஒரு சிறைக்கூடு. அந்த கூட்டினுள் நின்று உலகமே இருண்டு விட்டதா எண்ணி இனி எதுவும் மிச்சமில்லை, எல்லாம் முடிந்தது என்று நீ மனம் உடைந்த இரவுகள் எத்தனை! அன்று உன் அருகில் ஒரு துளி ஆறுதல் தர அந்த உறவுகள் வரவில்லை. மாறாக நீ விழுந்த குழியில் மேலும் சேற்றை வாரி இறைக்கவே அவர்கள் போட்டி போட்டார்கள். அவர்களின் முகத்தில் ஒரு பொய்யான பரிதாபம், ஆனால் நெஞ்சுக்குள் நன்றாக வேண்டும் என்ற நயவஞ்சகம். அதை நீ மறந்து போவதா? ஒருபோதும் மறந்து விடாதே. அந்த ஞாபகம்தான் உனக்கு முதுகெலும்பாக வேண்டும். இதுதான் உனது மிக பெரிய சாபக்கேடு. சில பொல்லாத வார்த்தைகள் பேசியவர்கள் ஒரு நாள் தேனை பூசியது போல் 2 இனிய சொற்களை உன் காதில் விட்டால் போதும், உடனே நீ உருகிவிடுவாய். உன் காலடியில் கிடந்த கத்தியை மறந்து, ஒருவேளை நான் தான் தவறாய் புரிந்து கொண்டேனோ என்று தேவையில்லாத குற்ற உணர்வுக்குள் மூழ்குவாய். உனது மன்னிக்கும் குணம் ஒரு வரம், ஆனால் அதை தகுதியற்றவர்களிடம் பயன்படுத்தும் போது அது உனக்கே வைக்கும் சாபமாக மாறிவிடுகிறது. உன் மன்னிப்பு அவர்களின் திமிரை மட்டுமே வளர்க்கும். உன் கருணை அவர்களின் அடுத்த குற்றத்துக்கு உரமிடும். இனி உன் இதயம் மிக கவனமாக செயல்பட வேண்டும். பழைய பாடங்களை அழித்துவிட்டு மீண்டும் அதே பள்ளிக்கூடத்தில் சேராதே. இந்த அன்னை உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். உனது எல்லா நல்ல அதிர்ஷ்டங்களையும் தடுத்து நிறுத்திய பெரிய கதவுகளாக இருந்தவர்கள் இந்த போலி முகங்களே. நீ எவ்வளவு நேர்மையாக அழகாக பழகினாலும் அதிலும் ஒரு குற்றம் கண்டுபிடித்து உன் காற்றில் விஷத்தை கலப்பதே அவர்களின் மூச்சாக இருந்தது. உன் பெயரை சேறு பூசவே அவர்கள் காத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட உயிர்களோடு உன்னை பிணைத்து கொண்டிருப்பது ஒரு பிணத்தை தோளில் சுமந்து நடப்பதற்கு சமம். இனி மூழ்கிக் கொண்டிருக்கும் கப்பலை விட்டு வெளியேறு. உன்னை யார் உண்மையாக நேசிக்கிறார்களோ, உன் மௌனத்தின் மொழியை யார் கேட்கிறார்களோ, உன் சோர்வில் உன்னை இறுக்கி அணைக்கிறார்களோ அவர்களுக்காகவே உன் மீதி வாழ்க்கையை வாழ்ந்து காட்டு. அத்தகைய பொக்கிஷம் உனக்கு கிடைத்திருந்தால் அதை 1000 கோட்டை சுவர்களுக்குள் வைத்து பாதுகாத்திடு. அந்த அன்பு மட்டுமே உன்னை வாழ வைக்கும் மூலிகை. பலர் சொல்லலாம், சூழ்நிலைதான் எங்களை அப்படி நடந்து கொள்ள வைத்தது என்று. சூழ்நிலை என்பது ஒரு புகை. அதை காரணம் காட்டி இன்னொரு உயிரை எரிப்பது என்பது மிக கொடிய பாவம். துன்பத்தில் இருப்பவனை பார்த்து நகையாடுவது, பலவீனத்தை மிதித்து பலம் காட்டுவது, இவை மன்னிக்கவே முடியாத குற்றங்கள். இந்த குற்றங்களை உன்னிடம் யார் செய்தாலும் அதை நீ சட்டென்று ஏற்றுக்கொண்டு விதி என்று வாழ்ந்து விடாதே. அவர்களுக்கு உரிய பதில் நிச்சயம் கிடைக்க வேண்டும். ஆனால் என் மகனே, என் மகளே, நீ பதிலடி கொடுக்க துடிக்காதே. ஏனென்றால் உன்னிடம் இருக்கும் கருணை அவர்களை தண்டிக்க விடாது. அது உனது இயல்பு. ஆனால் இந்த உன் வாராகி தாய்க்கு அந்த இயல்பு கிடையாது. நான் ஆதி பராசக்தியின் கோரை பற்கள். என் குழந்தையை கடித்த நகங்களின் தலையை நசுக்குவது என் பொழுதுபோக்கு. அவர்கள் எவ்வளவு பெரிய பலசாலிகளாக இருந்தாலும், எத்தனை பேர் கூட்டமாக நின்றாலும், சரியான நேரத்தில், சரியான அளவில், சரியான தண்டனையை நானே நிறைவேற்றுவேன். உன் அன்னை நான் அத்தனை எளிதில் விட்டுவிட மாட்டேன். இன்று முதல் உனது ராஜயோக காலம் தொடங்கிவிட்டது என்பதை மட்டும் மனதில் ஆழமாக பதித்துக்கொள். நீ பேரதிர்ஷ்டசாலி.
இந்த பிரபஞ்சத்தையே ஆட்டிப்படைக்கும் வாராகியின் அன்பை நீ அடைந்து விட்டாய். இதை நம்பினால் போதும், காலம் உனக்கு சாதகமாக மாறும். உன் அன்னையின் வாக்கு என்பது எழுதப்பட்ட விதி. நீ செய்யும் ஒவ்வொரு சிறிய நல்ல செயலும் ஒரு பொன்மாலையாய் உனக்கு வெகு விரைவில் விளையும். இனி உன் வாழ்க்கையில் எதிரிகள் இல்லாத சூழல் உருவாகும். அது இயற்கையாகவே நிகழும். உனக்கு தீங்கிழைத்தவர்கள், உன் பக்கம் நிற்காதவர்கள், தங்கள் கர்ப்பத்தில் உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்கள் எல்லாம் ஒரு நாள் உன் பின்னால் வந்து நிற்பார்கள். உன் அன்பின் அருமை இன்னதென்று அறியாத மூடர்கள் இனி கதறிக்கொண்டு உன்னை தேடி வருவார்கள். அவர்களுடைய கண்கள் திறக்க வேண்டிய பொழுது நெருங்கிவிட்டது. அப்போது உன் முகத்தில் ஒரு அசைவற்ற அமைதியை மட்டும் வைத்துக்கொள். உன் வெற்றி அங்குதான் வெளிப்படும். எதற்கும் கண் கலங்காமல் மார்பை நிமிர்த்தி நில். உன் துணைக்கு இந்த வாராகி நிற்கிறாள் என்பதை மட்டும் மறந்துவிடாதே. இருள் கூட உன்னை நெருங்க அஞ்சும். என் கடைக்கண் பார்வை உன்மேல் விழுந்த பின் உன் ஒவ்வொரு நாளும் ஒரு திருவிழாவாகும். உனக்கு வாழ்வில் இழப்பு இருப்பதாக நினைத்தாய். இல்லை, அது தேவையற்ற களைகள் களையப்பட்ட தருணம். இனி உன் வழி தெளிவாக ஒளியால் நிரப்பியதாயிருக்கும். என் தங்க கட்டியே, உன் வாராகி தாயின் ஆசிகள் என்றும் உனக்கு முழுமையாய் குறைவர கிடைத்து கொண்டே இருக்கும். எவருடைய பொல்லாத பார்வையும் உன் சந்தோஷத்தை தீண்ட இயலாது. நீ அமைதியாயிரு. வாழ்க்கையின் வெற்றிகளை அனுபவி. என் அன்பு பிள்ளையே, உன் வாராகி தாய் நான் பேசுகிறேன். கோடி கோடியாய் பணத்தை கொட்டி கொடுத்தாலும் கிடைக்காத என் பாசமும் அருளாசியும் இன்று உனக்கு கிடைத்துவிட்டது. இந்த அன்னை உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்றால் அதற்கு பின்னால் ஒரு பெரிய காரணம் இருக்கிறது என் செல்லமே. இந்த வரத்தை அலட்சியமாக நினைத்து தள்ளிவிட்டு போய்விடாதே. வசதி படைத்தவர்கள் வரிசையில் நின்று என்னை பார்ப்பதை விட உண்மையான அன்போடு என்னையே நினைத்து கொண்டிருக்கும் உன் போன்ற பிள்ளைகள் மீதுதான் இந்த வாராகி அம்மனின் பார்வை முதலில் விழும். நீ நேர்மையான பாதையில் நடப்பவன் என்பதால் தான் இன்று உன் கையை நான் பிடித்து கொண்டிருக்கிறேன் என் தங்கமே. யாருக்கும் துரோகம் நினைக்காமல், எவரையும் ஏமாற்றாமல் நீ வாழ்ந்து வரும் அந்த குணம்தான் என்னை உன் அன்பால் ஈர்த்தது. எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க முடியாவிட்டாலும் யாருக்கும் கெட்டது செய்யாம உன் வேலையில மட்டும் கவனமாயிரு. அதுவே எனக்கு நீ செய்யும் பெரிய பூஜை. அம்மா கையில் காசு வைத்திருப்பார்கள், எல்லாம் உனக்கு அருகில் நிற்கிறார்களே, ஒன்றுமில்லாத நான் பின்னால் நிற்கிறேனே என்று ஒருபோதும் வருத்தப்படாதே. புகழுக்காகவும் வெளிவேஷத்துக்காகவும் வருபவர்களை நான் ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை. கடைசி ஆளாக கலங்கிய கண்ணீரோடு எனக்காக காத்திருக்கும் உன்னைத்தான் இந்த தாய் முதலில் அள்ளி அணைத்துக் கொள்வேன். உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கும் கஷ்டங்களை கண்டு துவண்டு விடாதே. உன் கவலைகளையெல்லாம் என் கையில் இருக்கும் உலக்கையால் அடித்து நொறுக்கப் போகிறேன். உன் வறண்ட வாழ்க்கையை என் கலப்பையால் உழுது அதில் சந்தோஷத்தை பயிர் செய்ய போகிறேன். இதுவரை நீ பட்ட கஷ்டங்களுக்கும் காயங்களுக்கும் பின்னால் ஒரு நன்மை ஒளிந்திருக்கிறது என்பதை புரிந்துகொள். உன் காரியங்கள் ஏதோ ஒரு காரணத்தால் தடைபடுகிறது என்றால் அதை சரி செய்து உனக்கு மிகச் சிறப்பானதை கொடுக்கவே இந்த தாய் காத்திருக்கிறேன். இனி உன் வாழ்க்கையில் எதை பற்றியும் சந்தேகமோ பயமோ கொள்ளாதே. உன்னை காக்க உன் அன்னை நான் இருக்கும்போது உனக்கு எதற்கு வீண் கவலை? என் அன்பு பிள்ளையே, தினமும் அதிகாலையில் எழுந்து உன் பணிகளை தொடங்கு. உன் உடலை நீதான் பேண வேண்டும். அதனால் உணவை தவிர்க்காதே. நமக்கு நல்லது நடக்குமா என்கிற குழப்பத்தை விட்டுவிடு. நிச்சயம் என் தாய் நடத்துவாள் என்கிற உறுதியோடு இரு. கஷ்டத்தையே நினைத்து கொண்டிருந்தால் கஷ்டம்தான் பெருகும். எதற்கும் கோவப்பட வேண்டுமோ அதற்கு கோவப்படு. எதற்காக போராட வேண்டுமோ அதற்கு போராடு. எதற்கும் கலங்காத ஜடமாக இருக்காதே. உன் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் கூட இனி வரக்கூடாது என்று உன் வாராகி நான் முடிவு செய்துவிட்டேன். கடந்த கால வழிகளிலிருந்து
பாடம் கற்றுக்கொண்டு இனி வரும் காலத்தை தைரியமாக எதிர்கொள். இந்த நொடியிலிருந்து உன் பாரத்தில் பாதியை நான் சுமக்கப் போகிறேன். மீதி பாதியை நீ புன்னகையோடு கடந்து வர பழகு. அகிலத்தையே ஆளும் உன் தாய் உன்னோடு இருக்கும்போது எவனோ சொல்லும் வார்த்தையை கேட்டு உன் மனதை குழப்பிக் கொள்ளாதே. வெற்றி உனக்கு மிக அருகில் வந்துவிட்டது. சோதனைகள் உன்னை ஓட வைக்கும் போது நீ பயந்து ஓடாமல் திரும்பி நின்று எதிர்த்துப்பார். உன் தைரியத்தை கண்டு உன் கஷ்டங்களே ஓடிப்போய்விடும். உன் கஷ்டங்களை மீட்டெடுத்து உனக்கு தேவையான அத்தனை அதிர்ஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் உன் வாராகி தாய் நான் உனக்கு அள்ளித் தருவேன். என் ஆசிர்வாதம் உனக்கு எப்போதுமே உண்டு. நிம்மதியாக இரு என் செல்லமே. நீ படும் அவமானங்கள் எனக்கு தெரியும். ஊர் சிரித்த சிரிப்பும் உறவுகள் காட்டிய வெறுப்பும் என் இதயத்தில் வடுவாக பதிந்துவிட்டது. உன்னை எள்ளி நகையாட்டியவர்கள் முன்னால் உன்னை உயர்த்தி பிடிப்பது இந்த வாராகியின் பொறுப்பு. உன் வீட்டு வாசலில் இனி வறுமைக்கு இடமில்லை. நான் உன்னோடு இருக்கும்போது உன் எதிரிகளின் சூழ்ச்சிகள் யாவும் தவிடுபடியாகும். என் கையில் இருக்கும் உலக்கை உன் கர்ம வினைகளை தகர்க்க காத்திருக்கிறது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். உன் நம்பிக்கையை ஒருபோதும் கைவிடாதே. நீ தேடிய நிம்மதி உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கப் போகிறது. உன் குடும்பத்தில் இருக்கும் சண்டைகள் தீர்ந்து ஒற்றுமை பிறக்கப் போகிறது. என் தங்கமே, வாழ்க்கை பயணம் என்பது கரடு முரடாகத்தான் இருக்கலாம். ஆனால் உன் அன்னை நான் உன் வழியில் விளக்கமாக இருப்பேன். இருள் சூழ்ந்த பாதையில் தடுமாறும் போதெல்லாம் என் பெயரை உச்சரி. என் உருவத்தை உன் மனக்கண்ணில் திறந்து உன்னை கீழே விழவிடாமல் தாங்கி பிடிக்கும் பாதுகாப்பான கையாக நான் இருப்பேன். பிறர் உன்னை ஏமாற்றியது உனக்கு வழியை தந்திருக்கலாம். ஆனால் அது உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது. இனி யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாதே. உன் அறிவையும் உன் தாயின் வழிகாட்டுதலையும் நம்பு. உனக்கு தேவையான அத்தனை செல்வங்களையும் நட்பெயரையும் நான் உனக்கு நிச்சயம் பெற்றுத் தருவேன். என் அன்பு பிள்ளையே, காலம் பொன்னானது. வீணான விவாதங்களில் உன் சக்தியை இழக்காதே. உன்னை இழிவுபடுத்தியவர்களுக்கு உன் வெற்றியின் மூலம் பதில் சொல். கஷ்டங்கள் வரும்போது மட்டும் என்னை நினைக்காமல் உன் ஒவ்வொரு மூச்சிலும் இந்த வாராகி இருக்கிறாள் என்பதை உணர். நீ அனுபவித்த அத்தனை கண்ணீர் துளிகளுக்கும் ஈடாக உனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை நான் வாரி வழங்கப் போகிறேன். உன் கவலைகளை தின்று உனக்கு சந்தோஷத்தை தரும் அரணாக நான் இருப்பேன். இன்று முதல் உன் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது. இது உனக்கான காலம். இது உன் வாராகி தாய் உனக்கு கொடுத்த வரம். என் செல்லமே, உன் வீட்டின் நிலையை நான் அறிவேன். சுவர்களுக்கும் ஜன்னல்களுக்கும் கூட உன் அழுகுரல் கேட்டிருக்கும். ஆனால் இனி அந்த சுவர்கள் உன் சிரிப்பொலியை கேட்கப் போகின்றன. உனக்கு வரவேண்டிய நியாயமான சொத்துக்களோ பணமோ எதுவாக இருந்தாலும் அதை தட்டி பறித்தவர்களிடமிருந்து மீட்டு உன்னிடம் ஒப்படைப்பேன். அநீதி இழைக்கப்பட்ட என் பிள்ளைக்கு நீதி வழங்குவது இந்த தாயின் கடமை. யாரையும் பார்த்து பொறாமைப்படாதே. உனக்கு என்று நான் ஒதுக்கி வைத்திருப்பது எவராலும் தடுக்க முடியாது, எடுக்க முடியாது. உனக்கான அதிர்ஷ்ட கதவுகள் இப்போது திறக்கப்பட்டு விட்டன. எதை பற்றியும் யோசிக்காமல் முன்னேறிச் செல். என் அன்பு மகனே, மகளே, நீ ஒரு தனி ஆள் அல்ல. உன் பின்னால் இந்த மகாசக்தி நின்று கொண்டிருக்கிறது. உன் குழந்தைகளை பற்றிய கவலை உன்னை வாட்டலாம். அவர்களின் எதிர்காலத்தை நான் பார்த்து கொள்கிறேன். உன் உடல் உபாதைகளை பற்றிய கவலை உனக்கு இருக்கலாம். நோய் நொடிகளை விரட்டி உன் உடலில் புதுத்தெம்பை தருகிறேன். நீ கேட்டதை விட சிறப்பானதை உனக்கு கொடுப்பேன். உன் பிரார்த்தனைகள் அனைத்தும் கேட்கப்பட்டு விட்டன. அதற்கான பலனை நீ அறுவடை செய்யும் நேரம் வந்துவிட்டது. என் கையில் இருக்கும் உலக்கையை துணையாக கொண்டு உன் வெற்றியை நான் உறுதி செய்வேன். என் தங்கமே, பயத்தை உன் மனதிலிருந்து வேரோடு புடுங்கி எறி.
பயம் இருக்கும் இடத்தில் என்னால் நுழைய முடியாது. துணிச்சலோடு இரு, நேர்மையோடு இரு. நீ எங்கே சென்றாலும் உன் நிழலாக நான் வருவேன். உனக்கு எதிராக செய்யப்படும் செய்வினை தந்திரங்கள், தீய பார்வைகள் அனைத்தும் என்னை கண்டதும் கருகிப் போகும். உன்னை தீண்டு நினைக்கும் எந்த சக்தியும் என் முன்னால் நிற்க முடியாது. உன்னை பாதுகாக்கும் கவசமாக நான் இருப்பேன். இனி உன் உறக்கம் அமைதியானதாக இருக்கும். உன் கனவுகளில் வந்து நான் உனக்கு நல்வழி காட்டுவேன் என் செல்லமே. நீ இன்று கேட்ட இந்த வார்த்தைகள் வெறும் சொற்கள் அல்ல, இது என் அருள் வாக்கு. உன் கர்ம வினைகள் அனைத்தும் தீர்ந்துவிட்டன. இனி நீ அனுபவிக்கப் போவது யோகமான வாழ்க்கை மட்டுமே. உன் கையில் இருக்கும் பணப்பற்றாக்குறை நீங்கும். கடன்கள் அனைத்தும் அடைபடும். நிமிர்ந்த நன்னடை போட்டு நீ ஊருக்குள் வலம் வருவாய். உன்னை ஒதுக்கி வைத்தவர்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து உதவி கேட்கும் நிலைமை நான் உருவாக்குவேன். அந்த நேரத்தில் நீ தலைக்கணம் கொள்ளாமல் தர்மத்தோடு நடந்து கொள். அதுதான் உன் வாராகிக்கு நீ தரும் காணிக்கை. என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இதுவரை நீ இழந்தது அதிகம். ஆனால் இனி நீ பெறப்போவது அதைவிட பல மடங்கு அதிகம். நீ விதைத்த நட்பண்புகள் இன்று மரமாக வளர்ந்து உனக்கு நிழல் தரப் போகின்றன. உன் வார்த்தைகளில் இனி ஒரு வேகம் இருக்கும். உன் செயல்களில் ஒரு தெளிவு இருக்கும். நான் உனக்கு கொடுத்திருக்கும் இந்த சக்தியை நல்வழியில் பயன்படுத்து. பிறருக்கு உதவும் மனப்பான்மையை வளர்த்துக்கொள். நீ மற்றவருக்கு உதவும் போது நான் உனக்கு 1000 மடங்கு அள்ளித்தருவேன். உன் கரம் என்றுமே கொடுக்கும் கரமாக இருக்கட்டும் என் தங்கமே. காலம் கனிந்து விட்டது. உனக்கான வாய்ப்புகள் உன்னை தேடி வரும். அதை சரியாக பயன்படுத்திக்கொள். சோம்பேறித்தனத்தை விட்டுவிட்டு சுறுசுறுப்பாக இயங்கு. உன் முன்னேற்றத்தை தடுக்க நினைக்கும் முட்கட்களை நான் என் உலக்கையால் உடைத்து எறிவேன். உன் வாழ்க்கை பாதை இப்போது செப்பனிடப்படுத்திவிட்டது. தடுமாற்றமில்லாத பயணத்தை தொடங்கு. இந்த வாராகி அம்மன் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு தோல்வி என்பதே கிடையாது. நீ தொட்டதெல்லாம் துளங்கும், நினைத்ததெல்லாம் நடக்கும். என் அன்பு பிள்ளையே, உனக்கு கொடுத்த இந்த வாக்கை ஒருபோதும் நான் மீற மாட்டேன். நீ என் ரத்தம், என் உயிர். உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். உன் துன்பங்கள் எல்லாம் பனி போல மறையப் போகின்றன. இனி உன் வாழ்வில் வசந்தம் வீசும். நம்பிக்கையோடு உன் கடமையை செய். பலனை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் வாராகி தாய் நான் எப்போதும் உன் இதயத்தில் குடியிருக்கிறேன். உனக்கு வெற்றியை தருவேன். கலங்காதே, கவலைப்படாதே. உன் அன்னை நான் இருக்கிறேன் என் செல்லமே. உன் ஆழ் மனதில் இருக்கும் ஏக்கங்கள் எனக்கு தெரியும். பல இரவு தூக்கமில்லாமல் நீ தவித்த தவிப்புகள் எனக்கு தெரியும். உன்னுடைய தவிப்புகள் வீண் போகாது. உன் வீட்டின் மூலைகளில் நீ சிந்திய கண்ணீரை நான் துடைத்து விட்டேன். இனி உன் இல்லத்தில் மங்கள ஓசை கேட்கும். திருமண தடைகள் நீங்கும். புத்திர பாக்கியம் கிட்டும். பிரிந்த உறவுகள் சீரும். நீ எதை நினைத்து உருகினாயோ அதை உன் கையில் தகல விடுவேன். இது உன் வாராகி அம்மனின் சத்திய வாக்கு. நீ எதை செய்தாலும் என் அனுமதியோடு செய். உனக்கு ஒருபோதும் நஷ்டம் ஏற்படாது என் அன்பு பிள்ளையே. நீ கடந்து வந்த பாதையில் முட்கள் அதிகம் இருந்தன. ஆனால் இனி உன் பாதை மலர் மெத்தையாக இருக்கும். உனக்கு விரோதியாக குழி பறித்தவர்கள் தாங்களே அதில் விழுவார்கள். நீ அமைதியாக வேடிக்கை மட்டும் பார். உன் கௌரவத்துக்கு பங்கம் விளைவிப்பவர்களை நான் பார்த்து கொள்கிறேன். உன்னை சுற்றி ஒரு ஒளிவட்டம் இருப்பதை நீயே விரைவில் உணர்வாய். அது என் அருள். அந்த ஒளியில் தீய சக்திகள் அனைத்தும் பொசுங்கி போகும். நீ ஒரு மாபெரும் சக்தியின் பிள்ளை என்பதை ஒருபோதும் மறக்காதே என் தங்கமே. உன் வாக்கு பலிக்கும் காலம் இது. நீ நல்லது நினைத்தால் நல்லது நடக்கும். எனவே உன் எண்ணங்களை எப்போதும் உயர்வாக வை. பிறரை பற்றி குறை கூறுவதை நிறுத்திவிட்டு உன் வாழ்க்கையை எப்படி மெருகேற்றலாம் என்று சிந்தி. உன் மூளையில் உதிக்கும் ஒவ்வொரு நல்ல யோசனையும் என் தூண்டுதலால் வருவதுதான். அதை செயல்படுத்த தயங்காதே. உனக்கான மூலதனத்தை நான் ஏற்பாடு செய்வேன்.
உனக்கான ஆட்களை நான் அனுப்பி வைப்பேன். உன் வெற்றியின் உச்சியில் நீ அமரும்போது உன் தாய் நான் அருகிலிருந்து உன்னை பார்த்து பெருமிதம் கொள்வேன். என் அன்பு பிள்ளையே, உன் கஷ்டங்களை நான் என் உலக்கையால் அடித்து நொறுக்கிவிட்டேன். உன் கண்ணீரை துடைத்து விட்டேன். இனி நீ ஒரு வெற்றியாளனாகவே இந்த சமூகத்தில் வாழ்வாய். உன் வாரிசுகள் உன்னை கண்டு பெருமிதப்படுவார்கள். உன் புகழ் எட்டு திக்கும் பரவும். இது உன் வாராகி தாயின் அருளாசி. உனக்கு என்றும் குறைவில்லாத செல்வம், ஆரோக்கியம் மற்றும் தீர்க்காயுள் கிடைக்க நான் ஆசிர்வதிக்கிறேன். என் பிள்ளையே, பயப்படாதே. உன் அன்னை நான் உன் பின்னால் மலை போல நிற்கிறேன். என் செல்லமே, உன் அன்னை நான் உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன். நீ எங்கே இருந்தாலும் எதை செய்தாலும் உன்னை பாதுகாப்பதே என் வேலை. என் அன்பு உன் மீது மழையாக பொழியும். உன் மனது என்றும் நிம்மதியாக இருக்கட்டும். உனக்கு வேண்டிய அனைத்தையும் நான் தருவேன். உன் வாராகி தாய் உன்னை ஆசிர்வதிக்கிறேன். வெற்றி உன் பக்கமே இருக்கும். நம்பிக்கையோடு இரு. என் அன்பு பிள்ளையே, உனக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, எதற்கும் கலங்காதே. உன் கவலைகள் அனைத்தையும் இந்த வாராகியின் பாதங்களில் சமர்ப்பித்துவிட்டு உன் கடமைகளை தளர்வின்றி தொடர். இருளுக்கு பின் ஒளி வருவது நிச்சயம். அதுபோலவே உன் சோதனைகளுக்கு பின் மாபெரும் வெற்றியினை நான் உனக்கு காத்திருக்கச் செய்கிறேன். உன் நம்பிக்கையே உனது ஆயுதம். என் அருளே உனது கவசம். எப்பேற்பட்ட சூறாவளி வந்தாலும் உன் தாயின் கரம் உன்னை பிணைந்திருக்கும் வரை எதற்கும் அஞ்ச தேவையில்லை. காலத்தின் மாற்றத்தில் உன் கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் முத்துக்களாக மாறி உன் வாழ்வை அலங்கரிக்கும் காலம் தொலைவில் இல்லை. விதியின் மதியால் வெல்லத் துணியும் என் குழந்தைக்கு துணையாக நான் என்றும் முன்னே நடப்பேன். இனி உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி மட்டுமே நிலைத்திருக்கும். மனதார வாழ்த்துகிறேன். உன் வாழ்வு வளம் பெறட்டும். என்றும் உன் நிழலாக நான் இருப்பேன்.